ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு வெறும் வாணலியில் எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊற்றாமல் வணக்கிக்கணும். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு அதுவும் அதே மாதிரி நல்லா கழுவிட்டு வெறும் வாணலியில் எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊற்றாமல் வணக்கி வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு அதில் வந்து இந்த பாசிப்பருப்பு, நம்ம வணக்கி வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசி, 2 டம்ளர் பால், நல்லா காய்ச்சிய பால், கெட்டி பாலாக இருக்கணும். அந்த பால் இதில் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் வந்து ஒரு கரண்டியால் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டு அது ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து பாகு வர வேண்டியதில்லை. இப்போ ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு, பால் எல்லாமே சேர்ந்து நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம வெள்ளை கரைசலை வந்து சேர்த்தணும். பால் வந்து சூடாக இருக்கிறப்ப நீங்கள் வெள்ளத்தை சேர்த்துனீங்க அப்படின்னா பாயசம் வந்து திரிஞ்சிடும். இது சூடானதுக்கப்புறமா அந்த பாலில் வந்து நீங்கள் இந்த வெள்ளை கரைசலை கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இதெல்லாமே வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இதில் சேர்த்திக்கிட்டு, நேல வணக்கின முந்திரி திராட்சை இதில் சேர்த்துனா நம்மளுக்கு முக்கணி பழ பாயசம், சித்திரக்கனி